ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் பிளண்டரில் ஒரு கேரக்டரோட ரிங்கிங் சிஸ்டமை எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேரக்டரோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐகே ஜாயின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது அந்த போனை செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது அது கூட அட்டாச் ஆகிருக்கிற அந்த போன் வந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகும். ஈவன் இந்த கேரக்டரோட ஃபிங்கர்ஸில் கூட ஐகே ஜாயின்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த ஃபிங்கர்ஸை இன்னும் எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரக்டர் போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஏ கிளிக் பண்ணி எல்லா போன்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீபோர்டில் ஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லொகேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆட்டோ கீ ஃப்ரேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட எண்ட் ஃப்ரேமை 20 ஃப்ரேம்ஸ்க்கு செட் பண்ணுங்கள். இப்போ டைம் லைனில் 16th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கரோட ஃபர்ஸ்ட் போனை செலக்ட் பண்ணி அனிமேட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து 17th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபிங்கரை அனிமேட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் 19th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போனோட அனிமேஷனை கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக 20th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரோட லாஸ்ட் ஃபிங்கரை அனிமேட் பண்ணுறேன். இந்த ஃபிங்கருக்கான அனிமேஷனை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு ஃப்ரேம் கேப் விட்டு கிரியேட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டில் ஸ்பேஸ் பண்ண கிளிக் பண்ணி இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணிவிட்டு ஆர்மச்சூரில் சிங்கிள் போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் G பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆர்மச்சூரை லெஃப்ட்டில் மூவ் பண்ணி வைங்க. அப்புறம் கீபோர்டில் S பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கேரக்டரோட ரிங்கிங் சிஸ்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கிற ஆர்மச்சூர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே டைம் லைனில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டோப் ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் டோப் ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த அனிமேஷன் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு ரைட் சைடில் ஃபேக் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்மச்சூர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அனிமேஷன் இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டைம் லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபிங்கரில் இருக்கிற ஒரு போனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற போன் கான்ஸ்டன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ போர்டில் இருக்கிற அந்த சிங்கிள் ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சேனல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒய் லொகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்பேஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் வேல்யூ வந்து 0ல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ -1க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண அந்த ஹேண்ட் அனிமேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரேம், எண்டிங் ஃப்ரேம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து 0ல் இருக்கணும். நெக்ஸ்ட் எண்டிங் ஃப்ரேம் வந்து 20க்கு செட் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்மச்சூர் வந்து போஸ்ட் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ அந்த போன் வந்து நம்ம ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண அந்த ஒரு போனோட ஃபிங்கர் மட்டும் அனிமேட் ஆகும். இப்போ Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே சர்ச் பார் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு காப்பி போன் அட்ரிபியூட் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 3D வியூ போட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அந்த கேரக்டரோட ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கரில் இருக்கிற போன் எல்லாத்தையும் கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு போனுக்கு போன் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறப்போ அந்த போனை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Ctrl+C கிளிக் பண்ணிவிட்டு காப்பி போன் கான்ஸ்டன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் போன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கீபோர்டில் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி அதை போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேப்பில் ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லிமிட் லொகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கிற எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ஒய் லொகேஷனோட வேல்யூவை -1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்மச்சூரை நம்ம ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அது -1 வேல்யூ வரைக்கும் தான் மூவ் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் ஆகிற அந்த ஸ்மூத் அனிமேஷன் கிரியேட் ஆகுது. இப்போ கீபோர்டில் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரோட போனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் Ctrl+Tab பட்டனை கிளிக் பண்ணி போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஏ பட்டனை கிளிக் பண்ணி எல்லா போனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த போன் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் லைப்ரரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரக்டரோட அனிமேஷன் போஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டிரான்ஸ்ஃபார்மில் ஆல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட போஸ் வந்து டெலிட் ஆகிடும். அதாவது அந்த கேரக்டர் வந்து நார்மல் போஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த போஸ்ட் லைப்ரரி ஆப்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண அந்த அனிமேஷன் போஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் போஸ் வந்து அந்த கேரக்டருக்கு அப்ளை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஐடியா பிளானட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.